குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாம் மனிதனை ஒரு அழகான சிறந்த வடிவமைப்பில் என்ன செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். இது வெறுமனே உடல் அமைப்பை மாத்திரம் சொல்லவில்லை. இது வெறுமனே உடல் அமைப்பை மாத்திரம் சொல்லவில்லை. எல்லா விதத்திலும் நான் என்ன செய்திருக்கிறேன், மனிதனை ஒரு சிறந்ததற்கு சார்பாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், படைத்திருக்கிறான். ஒன்று. இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்திற்கு ஒரு இல்ஹாமை கொடுத்திருக்கிறான், ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறான். அது என்ன, எது நல்லது எது கெட்டது என்கின்ற அந்த சக்தி அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய உச்சகட்ட கெடுதி அடைந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மோசவனாக இருந்தாலும் சரி, நல்லதுதான் சரி கெட்டது தவறு என்று ஜட்ஜ் பண்ணக்கூடிய மனோநிலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறார், இதான் மிக முக்கியமான ஒரு இடம். என்ன, இந்த உள்ளம் கெட்டதை விரும்புகிறது, சில பொழுதுல நல்லதை வெறுக்கும், சில பொழுதுல கெட்டதை கூடுதலா என்ன செய்ய விரும்பும், நல்லதை வெறுக்கும். ஆனால் ஜட்ஜ் பண்ணக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படி தெரியுமா, நல்லது தான் சரி கெட்டது தவறு மோசமானது தவறு என்று உள்ளம் என்ன செய்து சொல்லு. இதற்கு நம்ம யாரும் எங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாமலேயே கெட்டவைகள் தவறானவைகள் என்றதும் நல்லவைகள் சரியானவைகள் என்கின்ற அந்த தீர்வு நாம் என்ன செய்யறோம், உள்ளத்தால் எடுத்துக்கொள்றோம். இந்த உணர்வை நாம் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கோம். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இந்த உள்ளத்துக்கு ஒரு இல்ஹாமை நான் கொடுத்திருக்கிறேன். நல்லது எது கெட்டது எது என்பதை அந்த மனதுக்கு தெரிகின்ற அமைப்பில் ஒரு இல்ஹாமை நான் என்ன செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த உலகத்தில் எவ்வளவு ஒருவன் கெட்டு போனாலும் சரி, நல்லது என்பது சரிக்கு அடங்கும், கெட்டது தவறு என்பதில் அடங்கும் என்பதில் யாரும் மாற்றம் இல்லை. அதுல அல்லாஹ் தஆலா மாற்றம் வைக்கல. இதனாலதான் ஒரு மனிதனோடு நம்ம பேச முடிகிறது, இது செய்யக்கூடாது அப்படின்னு பேச முடிகிறது, இது நல்லதல்ல இது பொருத்தமானதல்ல அப்படின்னு பேச முடிகிறது. எவனும் கெட்டதை சரியென்று வெளியுலகத்தில் வாதிட்டாலும் உள்ளத்தில் அவனுக்கு அது தவறு என்கின்ற உணர்வு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய அருள்கள்ல ஒன்று. இதை அல்லாஹ் தஆலா மிருகங்களுக்கோ மனிதன் அல்லாத படைப்புகளுக்கோ அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. அவைகளுக்கென அல்லாஹ் தஆலா சில இயல்பான அமைப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த அமைப்புல அதோட வாழ்க்கை என்ன செய்து போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு அது அபிவிருத்தி அதை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. நல்லது கெட்டது என்கின்ற அந்த பிரித்தருகின்ற அந்த அம்சம் அவைகளுக்கு கிடையாது. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா அப்படி அல்ல. இது முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம எப்படி மாற்றப் போகிறோம், எப்படி எமது பலகீனங்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால என்னதான் மனிதன் சரியானவைகள் தவறானவைகள் கெட்டவைகள் நல்லவைகள் என்று பிரிச்சிட்டாலும் உள்ளம் இது சரி இது பிழை என்கின்ற அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆற்றல் என்ன செய்கிறது, உள்ளத்துக்கு இருக்கிறது. அது எவ்வளவு சூழல் அடைஞ்சாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாவத்துக்கு வரைவிலக்கணம் சொல்கிற நேரத்தில் உள்ளத்தை பேசா வச்சு சொல்றாங்க, வல் இஸ்மு மஹாக ஃபீ சத்ரிக் வ கரிஹ்த அய்யத்தலி அலைஹின் நாஸ். பாவம் என்று சொன்னால் உன் உள்ளத்தை உறுத்தும், மக்கள் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய், மக்கள் அதை பார்ப்பதை நீ வெறுப்பாய். இது ரெண்டும் கலந்திருந்தால் பாவம். சிலது உள்ளத்தை உறுத்தும், மக்கள் பார்க்கிறத நீங்க வெறுக்க மாட்டீங்க. சிலது மக்கள் பார்க்கிறத நீங்க வெறுப்பீங்க, ஆனா உள்ளத்தை என்ன செய்யாது, உறுத்தாது. இது ரெண்டும் கலந்திருந்தா அது பாவம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.